ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி அண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து செக்ரட்டரி அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் அண்ட் அதர்ஸ் மெம்பர்ஸ் ரூல்ஸ் 1994 அதான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் இது வரைக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அபோட்டஸ் எந்தெந்த இன்ஸ்டியூஷன் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸும் தென் வந்து பஞ்சாயத்து ராஜ் ஆக்டில் வந்து டிஎன் பஞ்சாயத்து ஆக்ட் டிஎன்பிசி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக 1994 கிராம் சபா அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தாச்சு. தென் வந்து 73 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து பார்ட் 9 11th ஷெட்யூல் அதுவும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அந்த டீட்டெயிலும் வந்து அதில் வந்து அபோட்டஸ் அறிமுகம் ஆணையத்தின் அமைப்பு நிர்வாக அமைப்பு முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் எட்ஸ் யாரு தென் வரலாற்று சான்றுகள் உத்திரமேறு இன்ஸ்கிரிப்ஷன் அது மாதிரி வந்து சொல்லணும்ல அதெல்லாம் பார்த்தாச்சு. தேர்தல்கள் அதில் வந்து வகைகள் என்ன குற்றங்கள் என்ன அது இடஒதுக்கீடு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். மிஸ் பண்ணியிருந்தால் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இது வந்து எந்த ஆக்ட்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 செக்ஷன் 198 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ரூல்ஸ் 1994 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கண்டிஷன் ஆஃப் சர்வீஸில் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணாங்கன்னா 6 செப்டம்பர் 1994. எப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆக்ட் ஆச்சுன்னா 7 செப்டம்பர் 1994. இதனோட காம்போசிஷன் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்னா எது மாதிரி இருப்பாங்கன்னா 5 உறுப்பினர் இருப்பாங்க. ஒரு சேர்மன், மெம்பர் செக்ரட்டரி, டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் எக்ஸ் அஃபிஷியோ, டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ் அஃபிஷியோ, 1 நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸோட எலிஜிபிலிட்டி தகுதிகள் எது மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எம்சிக்யூஸில் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்லும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சேர்மனாக தகுதி இருக்குன்னா உயர் நீதிமன்ற நீதிபதி சர்விங் ஆர் ரிட்டையர்ட் பர்சன்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து 10 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு மூத்த அரசு அதிகாரி இருக்கலாம். எம்பி, எம்எல்ஏ, லோக்கல் பாடி அனுபவம் உள்ளவரும் எலிஜிபிள் தான். எக்கனாமிக், பப்ளிக் ஃபினான்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேராசிரியரும் எலிஜிபிள். நான் அஃபிஷியல் மெம்பர்னா பப்ளிக் லைஃப்பில் வந்து அனுபவம் இருக்கணும். ஆல்ரெடி சொன்ன எம்பி, எம்எல்ஏ ஆர் வந்து எக்கனாமிக்ஸ், பப்ளிக் ஃபினான்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் கல்வியாளராக இருக்கணும். மெம்பர்ஸ் மெம்பர் செக்ரட்டரி அவங்க வந்து ஒரு சர்விங் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கணும். அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10+ இயர்ஸாக இருக்கணும். அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர் டிஆர்டிஏ ப்ராஜெக்ட் ஆஃபீஸரும் எலிஜிபிள் தான். தென் அவங்களோட பதவி காலம்னா எக்ஸ் ஆஃபீஸர் தவிர மற்றவங்க வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும் எவ்வளோ வந்து அவங்க இருக்கணும்னு. தென் அவங்களோட ஊதியம் சேர்மனுக்கு 6500 ரூபாய் பெர் மந்த். இது வந்து 1994 ரூல்ஸை சொன்னது. இப்போ வந்து எவ்வளோ சேலரி இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சப்போஸ் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தால் ஹையர் பே ரூல் பண்ணுவாங்க. பிரின்சிபல் பெறவங்களுக்கு பே மைனஸ் பென்ஷன் அந்த சேலரி மட்டும் இருக்கும். டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ அவங்களுக்கு ஹையர் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் ரேட் எவ்வளோ பே பண்ணுவாங்க அவங்களோ. அதே நான் அஃபிஷியல் மெம்பருக்கு 500 பெர் சிட்டிங்க்கு கொடுப்பாங்க. மெம்பர் செக்ரட்டரினா சொந்த அரசு பதவியின் ஊதியம் தான் தருவாங்க. எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸுக்கு தங்கள் பதவிக்கான ஊதியம் அந்த லெவலில் பெறுவாங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனில் இருந்தால் என்ன வசதி இருக்குன்னா சென்னையில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்காங்க. அரசு வீடு வந்து விருப்பப்படி ரெண்டுடன் எடுத்துக்கலாம். லீவ் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தால் டெபுடேஷன் ரூல்ஸ், கவர்மெண்ட் சர்வீஸ் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் லீவ் அந்த பேஸ் பண்ணியிருக்கும். ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து ஹையர் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் அந்த ரேட்டு இருப்பாங்க. கவுண்டர் சிக்னேச்சர் வந்து தேவையில்லை. எல்டிசி அனுமதியும் உண்டு. மெடிக்கல்னா சேர்மன், நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ், தென் ஹையர் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் மெடிக்கல் ரூல்ஸ் அவங்க பே பண்ணுவாங்களோ அது அந்த லெவலில் இருக்கும். 1994 ரூல்ஸ் இல்லாமல் கரண்ட்டாக வந்து எவ்வளோ செவன்த் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா எக்ஸாம் பெஸ்பெக்டில் ஃபிலிம்ஸ் எக்ஸாமில் இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லை. தமிழ்நாடு 7வது மாநில நிதி ஆணையம் அதாவது 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இதனோட எய்ம் என்னன்னா உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலையை ஆய்வு செய்தல், மாநிலம் மற்றும் உள்ளாட்சி இடையிலான நிதி பகிர்வுக்கு ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை செய்தல் தான் இவங்களோட முக்கிய பணிகள். மாநில வரிகள், கட்டணங்கள், சுங்கங்கள், கட்டணங்கள் அதாவது டேக்ஸ், டியூட்டிஸ், டோல்ஸ், ஃபீஸ் இதெல்லாம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எப்படி பகிர்ந்திருக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புனா என்னது? வில்லேஜ், யூனியன், டிஸ்ட்ரிக்ட், அர்பன் இருக்குல்ல 3 லெவல் ப்ளஸ் அர்பன் பாடி அதுதான். நிதி பகிர்வின் விதிமுறைகள் நிர்ணயம் செய்வாங்க. எந்த வரிகள் அல்லது கட்டணங்கள் உள்ளாட்சிகளுக்கு ஒப்படைக்கலாம், அதாவது ஒரு குறிப்பிட்ட டேக்ஸ் வந்து லோக்கல் பாடியை அவங்களே கலெக்ட் பண்ணணும் அது மாதிரி கொடுப்பாங்களா. இது எது பேஸ் பண்ணினா நம்ம ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பேஸ் பண்ணி தான். தென் ஸ்டேட் கன்சாலிடேட் பண்ணுறதுலேருந்து உள்ளாட்சிக்கு எவ்வளோ வந்து கிராண்டின் எய்டாகவும் வழங்கணும் அதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் தான். தென் நிதி மேம்பாட்டு பரிந்துரைகள் உள்ளாட்சியின் நிதி நிலையை வெளிப்படுத்தும் வழிகள். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலுத்தப்படாத நிலுவை பில்கள், அன்பெய்ட் பில்ஸ் அதிகரிக்காமல் தடுக்கும் வழிகள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. சர்வீஸ் டெலிவரி கெப்பாசிட்டி உள்ளாட்சிகளின் சேவை வழங்கும் திறனை மேம்படுத்துவதற்கும் பரிந்துரை செய்வாங்க. சிறப்பு அம்சம் என்னன்னா கண்டெய்ன்மெண்ட் போர்டு இருக்கும்ல அதை வந்து ஸ்டேட் கன்சாலிடேட்லேருந்து டிவாலுஷன் நிதி ஒதுக்கீடு செய்யும் சாத்தியத்தையும் ஆய்வு பண்ணுவாங்க. கண்டெய்ன்மெண்ட் போர்ட்ஸ்ன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ஆப்ரேட் பண்ணும்.
அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த டேட்டா இருந்துச்சு, அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ரூரல் லோக்கல் பாடிஸில் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து 37, பிளாக் பஞ்சாயத்து வந்து 388, வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து 12,482 இருக்குது. அதே அர்பன் லோக்கல் பாடினா 3 டயர்ஸில் டவுன் பஞ்சாயத்து 479, முனிசிபாலிட்டிஸ் 145, கார்பரேஷன் 25 இருக்குது. தமிழ்நாடு 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாருன்னா திரு அல்லாவுதீன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனவர் தான் ஹெட் பண்ணுறாரு. இது வந்து ப்ரீலிம்ஸ் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து கீ மெசேஜ் சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அவர் சொன்ன அட்வைஸ் என்னன்னா, அரசியலமைப்பு அடிப்படையில் தான் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஆப்ரேட் ஆகுது. அதாவது 243 ஆர்டிக்கிளில் ஊராட்சி உள்ளாட்சிகளுக்கு மாநில நிதி ஆணையம் பேஸ் பண்ணுறதும், 243 நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான மாநில நிதி ஆணையம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து கான்ஸ்டியூஷன் பேஸில் இது இருக்கும். நம்மளை தமிழ்நாடு சட்டம் அடிப்படை எது பேஸ் பண்ணி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கிரியேட் பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 செக்ஷன் 198, அதே மாதிரி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஆக்ட், முனிசிபல் கார்பரேஷன் ஆக்ட், இது மூலமாக ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. ஆணையம் அமைக்கப்பட்ட அரசு ஆணையம் வந்து ஜிஓஎம் நம்பர் 123 ஃபினான்ஸ் எஸ்எம்சி எம்சி டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 7th ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 28 மே 2025. லோக்கல் பாடிஸ்க்கு வந்து ஃபண்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது என்னென்ன வந்து கவனிக்கணும்னா, மாநில அரசின் வளங்கள் ரிசோர்ஸஸ், மாநில அரசின் நிதி பொறுப்புகள் கமிட்மெண்ட்ஸ் வந்து பேஸ் பண்ணி தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். செயல்முறை அம்சங்கள் என்னென்னா, உள்ளாட்சிகளுக்கு கொஸ்டினரி அனுப்புதல், எதிர்பாராத கண்டிஜென்ஸ் இஷ்யூக்களையும் கவனிக்கணும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் துறையில் பணியாற்றும் நிறுவனங்கள், அமைப்புகள், தனிநபர் அவர்களின் கருத்துக்கள் வந்து வர வைப்பாங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து ஃபினான்ஸ் டிமாண்ட் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது, அதை பேஸ் தான் அவங்க வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க. என்னுடைய முக்கிய நோக்கம் விஷன் என்னென்னா, எம்பவர்மெண்ட், டிரான்ஸ்பரண்ட், விகிலண்ட், கிராஸ் ரூட் டெமோக்ரஸி, இந்தியாவை உலக தலைவராக்குதல், தென் தமிழ்நாட்டை வந்து இந்தியாவில் வந்து முன்னணி மாநிலமாக மாற்றணும், அதுதான் எங்கள் எய்ம், அது மாதிரி சொல்லியிருக்காரு. இறுதி அறிவிக்கை என்னன்னா, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இணங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும், நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணார்.